அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் இளவரசனாக புதன் பகவான் விலகி வருகின்றார். இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர். இவர் கல்வி, அறிவு, நரம்பு, வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாகவும் திகழ்ந்து வருகின்றார். புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாக அவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கிரகங்களின் ராசி மாற்றம் மட்டுமல்ல, அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நட்சத்திர இடமாற்றம், அஸ்தமனம், உதயம், வக்ர நிவர்த்தி, வக்ர பயிற்சி என அனைத்து செயல்பாடுகளுக்கும் மிகவும் முக்கியமானதாகும். அந்த வகையில் வருகின்ற மே மாதம் 31ஆம் தேதி புதன் பயிற்சியானது ஏற்படவிருக்கின்றது. இந்த புதன் பயிற்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுனம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேஷ ராசியில் புதன் பகவான் பயிற்சியாகி இருக்கிறார். மேஷ ராசியில் மே 31 வரை சஞ்சரிக்கும் புதன் அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்ல இருக்கிறார். மாதக்கோள்களில் ஒன்றாக இளமையான கிரகமாக அறியப்படும் கிரகமான புதன் ஒரு மாதம் அல்லது ஒரு சில வாரங்களுக்கு ஒரு முறை ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். புதன் எப்பொழுதுமே சூரியனுடன் இணைந்து செல்லும். இதனால் சூரியன் பயிற்சிக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்போ பின்போதான் புதன் பயிற்சியானது நடக்கும். மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சூரியன் பயிற்சி 2024 மே 14ஆம் தேதி அன்று நடந்தது. மேஷ ராசியில் புதன் பயிற்சி ஆகியுள்ளார். மேஷ ராசியில் மே 31 வரை சஞ்சரிக்கும் புதன் அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் மிக சிறப்பான வெற்றியை கொடுக்கும். செல்வாக்கு நிறைந்து இருக்கும். குறிப்பாக வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும். காதல் விஷயங்களில் சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள். சுப காரியம் தடையின்றி நிகழும். குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வீட்டில் சிறிய அளவில் வளைகாப்பு, பெயர் சுற்றல் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இழுபறியாகி வந்த அரசாங்க காரியங்கள் மிகுந்த பிரயாசையின் பேரில் சாதகமாக முடியும். உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும். தடைப்பட்ட புதிய முயற்சிகள் இனி சாதகமாக முடியும். வீட்டில் பொன் பொருள் சேரும் வாய்ப்புகளும் ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இளைய சகோதரர்களை அனுசரித்து செல்லுங்கள். முக்கிய முடிவுகளில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. மேலும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு அமோகமாக இருக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவி செய்வார்கள். நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கைகளும் நிறைவேறும். தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 4 மிருகசிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரயஸ்தனத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் அவரது பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை உண்டாகும். உடல்நிலையில் முன்னேற்றம், உறவுகளால் ஆதாயம், வியாபாரம், தொழில் வளர்ச்சி, போட்டியாளர்கள் விலகும் நிலை, செல்வாக்கு, புகழ் மீண்டும் தோன்றவும் வாய்ப்பு உண்டாகும். இதுவரைகள் தடைப்பட்ட முயற்சி வெற்றி பெறும். பணம் பல வழிகளிலுமே வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள் சிறு தொழில் செய்வோர் நிலை உயரும். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும். தெய்வ அருள் உண்டாகும். உடல் பாதிப்பு விலகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலை உண்டாகும். ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள். பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சிகளும் வெற்றியளிக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும்.
ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியிலும் இடம் கிடைக்கும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து தொழில் வியாபாரத்தில் லாபத்தை வழங்கப் போகிறார். துணிச்சல் தைரியம் அதிகரிக்கும். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்புடன் வழக்குகளிலும் வெற்றியை வழங்கிடப் போகிறீர்கள். மாதத்தின் பிற்பகுதியில் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும். பணம் பல வழிகளிலுமே வரும். விருப்பங்கள் நிறைவேறும். செல்வாக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவிற்கு வரும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும். வெளிநாடு செல்வதற்கு மேற்கொள்வதற்கான முயற்சிகளும் வெற்றியாகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். தைரியமாக செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். அனைத்திலும் லாபமான நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகும். பெண்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் உண்டாகும். முயற்சியாகவும் வெற்றியாகும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும். மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் 3ஆம் அதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும். ஆனால் அவை எல்லாமே ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும். புதிய சொத்து வாகனம் நகை வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு வரன் அமையும். செல்வாக்கு உயரும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி விலகும். பட்டம் பதவி பொறுப்புகள் தேடி வரும். எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். மாதம் முழுவதும் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய தொழில் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். உடலில் இருந்த சங்கடம் விலகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவார்கள். பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக இருப்பார்கள். குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியில் இருந்த பிரச்சனைகளும் விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பணியாளர்களின் நிலை உயரும். மாணவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். மேலும் நவ கிரகங்களில் புதன் பகவானை புத்திகாரகன் என்று சொல்லப்படுகிறது. புத்தி கூர்மையும் சிறந்த அறிவாற்றலும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் இவர். இவரை புதன் கிழமைகளில் எளிய விரதம் மேற்கொண்டு வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் நாம் பெற்றுவிடலாம். நவ கிரகங்களில் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் புதன் பகவான். இதனால் சூரியனுடைய அருள் புதன் பகவானுக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால்தான் இவர் மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவர் எதை இழந்தாலும் தன்னுடைய புத்தி கூர்வையும் அறிவையும் இழக்கக்கூடாது. புதன் கிழமைகளில் புதன் பகவானுடைய சிறிய படம் ஒன்றை பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக ஒரு தாமரை கோலமிட்டு அதன் நடுவில் சிறிய கலசம் ஒன்றில் தண்ணீர் நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் பிடிக்கும். எனவே புதிய பச்சை துணி ஒன்றை வைக்க வேண்டும். வாசமுள்ள பூக்களை சுற்றிலும் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். பிறகு பச்சை காய்கறிகளை படைத்து இனிப்பு பண்டங்களை நெய்வேத்தியம் செய்து 2 அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி புதன் பகவானுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி இருவேளை உபவாசம் இருந்து வணங்கி வர வேண்டும். காலையில் ஒரு முறை இதே போலவே தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மாலையிலும் ஏற்றி வழிபட வேண்டும். அதுவரை உணவு எதுவும் உண்ணக்கூடாது. விரதம் முழுமையாக இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் போன்ற எளிய விரத உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். பிறகு அன்றைய நாள் தொழில் வளம் சிறக்கவும், வியாபாரம் விருத்தி அடையவும், வேலையில் பதவி உயர்வு பெறவும், நினைத்த வேலை அமையவும், வாழ்க்கை மென்மேலும் முன்னேற உண்டாகவும் புதன் பகவானை வேண்டி வணங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் அன்றைய தினம் புதன் கோவிலுக்கு சென்று அல்லது நவகிரக சன்னதிக்கு சென்று 5 விளக்குகள் கொண்ட தீபம் ஏற்றி பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபட வேண்டும். பக்தர்களுக்கு பச்சை பயிறு போன்றவற்றை தானம் செய்யலாம். அது மட்டுமல்லாமல் வசதியற்ற குழந்தைகளுக்கு பேனா, புத்தகம், நோட்டு என்று உங்களால் முடிந்தவற்றையும் வாங்கி கொடுக்கலாம். இதனால் புதன் பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதே போலவே ஒவ்வொரு புதன் கிழமைகளும் உங்களால் முடிந்தவரை எளிமையாக செய்து வந்தால் புதன் அருள் கிடைக்கும். புதன் பகவான் திருமாலுடைய அம்சமாக இருப்பதால் புதன் வழிபாடு மேற்கொள்பவர்களுக்கு புத்தியுடன் செல்வ சேர்க்கையும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் புதன் பகவானை புதன் கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இந்த புதன் ஓரை என்பது புதன் கிழமைகளில் காலை 6 மணி முதல் 7 மணி, மதியம் 1 முதல் 2 மணி, இரவு 8 மணி முதல் 9 மணி நேரத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றிய புதன் பகவானை மனமுருகி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.